நேபாளில் பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாரு. துணை பிரதமர், அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், இவங்களெல்லாம் பொதுமக்கள் செம்ம அடிச்சு விரட்டுறாங்க. லிட்டரலாகவே அடிச்சு விரட்டுறாங்க ரோட்டில். அதாவது காரில் இருக்கிற ஊரில் தெருவில் இவங்க போராட்டம் பண்ணவங்க பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு, அவங்க நாட்டு பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு துணை பிரதமர், நிதி அமைச்சர், இவங்கெல்லாம் பிடிச்சி அமைச்சர்கள், இந்த இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பிடிச்சி அடித்து துரத்தி அடிக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, நாட்டுக்காக எதுவும் செய்யலை. வெறும் பல டெம்பிள்ஸை கட்டுறது, அப்புறம் ஊழல் பண்ணுறது, ஸ்கூலெல்லாம் கட்டியிருக்கானுங்க. கொஞ்ச நாளில் செம்ம மழை பெஞ்சதும் ஸ்கூல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் தரமே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கானுங்க. அதனால் பசங்க, இளைஞர்கள், இந்த ஜென்சி பசங்க இருக்காங்க இல்லையா, 2000 பிறந்த பசங்க சரியான கடுப்பாயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் ஸ்கூல்லாம் கட்டுறதில்ல, எல்லா பணமும் ஊழல் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்ததும், அதாவது இந்த அரசியல் அவங்களுக்கு இப்படி பண்ணுறானுங்க, அரசியல்னா என்ன, இவ ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க, மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு தெரிய வந்ததும் அந்த கோபம், வெறி, போராட்டம் பண்ணியிருக்கானுங்க. போராட்டம் பண்ணும்போது அதனால தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள். கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, 26 சமூக ஊடகம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். எதனாலன்னா மக்கள் வந்து அதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணதும் இவனுக்கு நேரடியாக களத்தில் இறங்கி சரியான அடி, அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் நேபாளத்தில் லிட்டரலாக செம்ம அடி அடிச்சிருக்கானுங்க. அடிச்சு துரத்தி அடிக்கிறானுங்க. துரத்தி அடிச்சு அப்புறம் போராட்டம் பயங்கரமாக கலவரமாக மாறி போலீஸ்காரங்கள்லாம் வச்சு, போலீஸ்காரங்க எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கும் போராட்டம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கும்னா அவங்களோட மைண்ட் செட் அதுதான். ஆனால் இந்த ஒபே த ரூல்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அந்த போலீஸ்காரங்களும் செய்வாங்க. போலீஸ்காரங்க, மிலிட்ரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் மேலே சுட்டு இறந்துட்டாங்க பசங்க. நம்ம தூத்துக்குடியில் சுட்டாங்க இல்லையா 13 பேர், அந்த மாதிரி ஒரு 20-30 பேரை சுட்டுட்டாங்க அங்கே பசங்களை, இறந்துட்டாங்க. அந்த பிரதமர் இப்போ என்னன்னா, அந்த 26 சோஷியல் மீடியா தடையை போடுறாங்கல்ல, அதை நீக்கிட்டு பிரதமர் எஸ்கேப் பதவி ராஜினாமா பண்ணிட்டு துபாய் ஓடி போயிட்டு தான் தகவல் வருது. இப்பயும் பசங்க என்னங்கிறானுங்க, நீ எங்கே வேணா ஓடிப்போ, பூமிக்கு 100 அடி ஆழத்தில் போய் போடும் மறைஞ்சிக்க, ஆனால் மாவனை உன்னை கண்டுபிடிச்சி கொல்லாம விட மாட்டோம்ட்டானுங்க. ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் நடந்தது இல்லையா, ஸ்ரீலங்காவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு, பொருளாதார வீழ்ச்சினா யாருக்கு, மக்களுக்கு, அரசியல்வாதி எல்லாம் அசால்ட்டாக வச்சிருக்கானுங்க. 35,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடின்னு அவ்வளோ பணத்தை வச்சுட்டு எத்தனை இன்னும் ஒரு 1 லட்சம் வருஷமே குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம், 1 லட்சம் வருஷத்துக்கு மேலே வாழலாம். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல, 1 லட்சம் கோடிலாம் எவ்வளவு, எத்தனை பைசா, எத்தனை நாள் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு சும்மா வச்சுருக்காங்க பணத்தை. அதனால் ஸ்ரீலங்காவில் வந்தது, அதாவது நம்ம கீழே இருக்கிற நாடு, நேபாளில் வந்துச்சு, அதாவது நமக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன நாடு. இது ரெண்டுமே சின்ன நாடு, சின்ன நாடு, இளைஞர்கள் கம்மி, நடுவில் மத்தியில் இந்தியா, தம்மத்தொண்டு நாடு கிடையாது. ஏதோ இலங்கையும் நேபாள் மாதிரி சின்னதாக ஒரு டாட் வச்ச மாதிரிலாம் இல்லை. இது எவ்வளோ பெரிய நாடு, எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்குங்க. அதாவது ஒரு காமெடி ஒன்று இருக்கு இல்லையா, முதல்ல ராஜா ஒருத்தர் ஒரு கேள்வி, இந்த இதுக்கு என்ன திருப்தியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பழம் சாப்பிட கொடுப்பேன் அப்படிம்பார். முதல்ல வரவனுக்கு சின்னதாகவும் அது அடுத்தடுத்து பெருசாகவும் ஆகும் அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொருத்தனா வந்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, எல்லாம் தப்பாக பதில் சொல்கிறானுங்க, அதாவது ஊழல் பண்ணுறாங்க. முதல்ல வந்தவனுக்கு சின்னதாக ஒரு திராட்சை, அடுத்து வந்தவனுக்கு ஒரு ஆப்பிள், அப்படியே வாயில் வச்சு திணிச்சினாங்க. லாஸ்ட்டாக அடுத்தடுத்து கேள்வி கேட்கும்போது, அதாவது பொறுமையாக கொஞ்சமாக இருந்த மக்கள் இன்னொருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அவன் தப்பா சொல்லிட்டான், அவனுக்கு வந்தது பலாப்பழம், அப்படியே வச்சு வாயில் திணிச்சிட்டானுங்க. அதுதான் இந்த பலாப்பழத்தை திங்க போகிறது தான் இந்திய அரசியல்வாதிகள் நினைக்கிறேன். இந்திய அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, நாடு கொடூர நாசமாக போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, சட்டத்துறை. இதில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதை தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா குற்றவாளிகளை வெளியில் அவங்கள திருந்த விடுறதில்ல, திருத்துறதும் இல்லை, வெளியில் விட்டுட்டே இருக்கிறீங்க. நாடு ரொம்ப பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி இதுலேயும் இருக்குது. ஒரு பெரிய 50 கோடி 100 கோடி கட்டடத்தை முடக்கி வைக்கிறதும், நல்ல விளைநிலங்களை தரிசாக முடக்கி வச்சு வீணாக்கிறதும், இது இத்தனை பிரச்சனைகளும் ஒரு கேஸ் போட்டால் அப்படியே தீர்வுங்கிறதே இல்லை. எளிதில் இல்லை, தீர்வுங்கிறதே சீக்கிரம் வரவும் மாட்டேங்குது, நியாயமான எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது. 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு தீர்ப்புங்கிறதும், ஒரு எந்த ஒரு பாதிக்கப்பட்டவருக்கும் நீதிங்கிறது 0.0001% தான். அதுவும் ரொம்ப லேட்டாக 10 வருஷம் 20 வருஷம் அவன் கோர்ட்டுக்கு நடையா நடந்து அவன் சொத்தே வீணாக போய் நடுத்தரவில் நின்றும் போது அவனுக்கு வந்து உங்கள் எதிர்க்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அவனை வந்து 3 மாதத்தில் ஜாமீனில் விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பல சொத்துக்களை நாசம் பண்ணிட்டீங்க. கவனமாக இந்திய அரசியல்வாதிகளும் சரி, சட்டத்துறையில் போய் சொல்லி குழப்பம் நடத்தி பல பிரச்சனைகளுக்கு பண்ணுறவங்களுக்கு துணையாக நிற்கிற வக்கீல் முத கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுற அதாவது உயர்பட்ச லா மினிஸ்டர் அவங்க கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாம் இனிமே மாற்றிக்குங்க சடனா, இல்லைன்னா பெரிய பலாப்பழம் தான். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு ஒரு சேவல் போகிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சுக்குங்க. நான் இதை மக்களுக்காக சொல்ல, உங்களுக்காக தான் சொல்கிறேன். குட் மார்னிங். டைம் 5:30. நேபாள் பாராளுமன்றத்தையே கொளுத்திட்டானுங்க.
அடிச்சு அடிச்சு தோர்த்துறாங்க மினிஸ்டர் அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் அடிச்சு செமாட்டி நெருப்பு பறக்குது. நேபாளில் அனல் பறக்குது, அனல் தீ அப்படியே பறக்குது, லிட்டரலாகவே நெருப்பு பாராளுமன்றத்தை கொளுத்தி எரிய விட்டானுங்க. பா வேற லெவல். நேபாள் பசங்க காலில் விழுந்துக்க முடியல, அந்த அளவுக்கான ஒரு போராட்டம் எழுச்சி இந்தியாவில் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா அவ்வளோ பணத்தையும் அரசியல்வாதிங்க இந்தியாவிலையும் அது சீக்கிரம் நடந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க. ஒன்றும் இவ்வளோ வளம் இருக்கிற நாட்டை கெடுத்து நாசமாக்கிட்டாங்க. அதனால இந்தியாவிலையும் சீக்கிரம் நடந்துடும்.